Hi everyone, welcome to vanshi cafeteria. எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல்ல இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம். என்ன அப்படினா Bhindhi Rice. இது வந்து Okra Rice அப்படினு சொல்லலாம். Ladies finger rice அப்படினு சொல்லலாம். இது ஒரு டைப் ஆஃப் variety rice. Lemon rice, curd rice, புளியோதரை இந்த மாதிரி டைப்ல இது ஒரு டைப் ஆஃப் variety rice. ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி, ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ஆஃபீஸ் கோயிங், ஸ்கூல் கோயிங் கைஸ்க்குலாம் இந்த ரெசிபி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெண்டைக்காயில வந்து அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவோட எண்டில் ஒரு ஃபோட்டோ மாதிரி நான் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இந்த ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ரைஸ் வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க. வீட்டில் வந்து ஒரு 3 பேர் 4 பேர் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்ற அளவு நீங்கள் ரைஸ் குக் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெஜிடபிள்ஸோட அளவும் சூஸ் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காய், வெங்காயம், தக்காளி இதோட அளவுகளையும் நீங்கள் பார்த்து தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரையான பேன் எடுத்துக்கோங்க. பேன் ஹீட் ஆன பின்னாடி ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் வதக்கி ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து பிந்தி ரைஸ் பண்ண போகிறோம். பேன் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய பேன் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய், ஒரு பிரியாணி இலை, 3 கிராம்பு, 1 இன்ச் பட்டை, சின்ன சைஸ் அன்னாச்சிப்பூ, 1/4 ஸ்பூன் சோம்பு, அது எல்லாம் பொரிஞ்ச பின்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம்னா அதுக்கு நல்லாயிருக்கும், அதனால் அதை சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் நீள் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கி லைட் பிங்க் கலரில் சேஞ்ச் ஆன பின்னாடி நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அதிகமாக போடணும் அப்படின்னு இல்லை, அதோட ஃப்ளேவர் நமக்கு தெரிஞ்சால் போதும். அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். அதையும் சேர்த்து பச்சை ஸ்மெல் போன பின்னாடி உங்களுக்கு க்ரீன் சில்லி பிடிக்கும் அப்படின்னா அந்த சேர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா தேவையில்லை. க்ரீன் சில்லி ஒரு 2 சேர்த்துக்கோங்க. க்ரீன் சில்லி சேர்த்த பின்னாடி ரெட் சில்லி பவுடரோட அளவு நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா ரொம்ப காரமாக இருந்தால் ஒரு சிலர் சாப்பிட மாட்டாங்க. அதனால் இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துருக்கேன். நான் சின்ன சைஸ் தக்காளி. தக்காளி வேகமாக வதங்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கேன், கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கணும் அப்படின்னா தக்காளி வந்து வேகமாக வதங்கிடும். நாங்கள் கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் சாப்பிடுவோம், அதனால் நான் க்ரீன் சில்லியும் போட்டிருப்பேன், ரெட் சில்லியும் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருப்பேன். நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி காரத்தோட அளவை தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம ரைஸ்லேயும் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம், அதனால் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். திருப்பி நம்ம ரைஸ் ஆட் பண்ண பின்னாடி கொஞ்சமாக சால்ட்டு சேர்ப்போம். நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணுறப்ப சால்ட்டும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப சால்ட்டாக இருந்தால் நல்லா இருக்காது. தக்காளி ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம மசால் பொடிகள்லாம் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா ரொம்ப தேவைப்படாது, ஒரு வாசனைக்காக தான் அந்த கரம் மசாலா. கரம் மசாலாவோட ஃப்ளேவர் பிடிக்கல, அந்த ஹோல் கரம் மசாலா போட்டதோட ஃப்ளேவரே போதும் அப்படின்னா அது போட தேவையில்லை. நான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் நான். அதையும் சேர்த்து மசாலாவோட பச்சை ஸ்மெல் போடுற அளவுக்கு நம்ம அதை வதக்கணும். இப்போ வந்து நம்ம வதக்கி எடுத்து வச்சுருந்த வெண்டைக்காயை சேர்த்துடலாம். சேர்த்து அதையும் அந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு, நல்லா கோட் ஆகிற அளவுக்கு வதக்கிக்குங்க. இந்த டைமில் நீங்கள் வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஒயிட் ரைஸை அதில் சேர்த்துக்கலாம். குக் பண்ணி வச்சுருக்க ஒயிட் ரைஸை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சைட் பை சைட் சால்ட்டும் செக் பண்ணிக்கோங்க. இந்த வெண்டைக்காயில் வந்து ரொம்ப சத்துக்கள் அதிகமாக இருக்குது. சுகர் இருக்கிறவங்க வந்து இந்த வெண்டைக்காய் வந்து உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த வெண்டைக்காய் வந்து கொலஸ்ட்ராலோட அளவை, உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ராலோட அளவை வந்து குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வெண்டைக்காயை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு வந்தால் சுகர் பேஷண்ட்ஸ்க்கெலாம் ரொம்ப நல்லது அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம வேக வச்ச ரைஸும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு.
பச்சையாகவே நம்ம அந்த வெண்டைக்காயை சாப்பிடலாம். நல்லா கழுவிட்டு பச்சையாகவே வெண்டைக்காயை சாப்பிடுவாங்க. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். கடைகளில் வந்து பச்சையாகவே வெண்டைக்காயை சாப்பிடுவாங்க, தக்காளி சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் இந்த பீன்ஸ் இது கூட பச்சையாக சாப்பிடுவாங்க. நல்லா ரைஸை மிக்ஸ் பண்ணியாச்சு. சால்ட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கருவேப்பிலை, மல்லித்தழை கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட வாசனை வந்து நல்லாயிருக்கும், அந்த இலைகளோட வாசனை. அதனால் கொஞ்சமாக கருவேப்பிலை, மல்லித்தழை மட்டும் சேர்த்துக்கலாம். நம்மளோட சுவையான பிந்தி ரைஸ் ஆர் லேடிஸ் ஃபிங்கர் ரைஸ் ஆர் ஒக்ரா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஈஸியான ஒரு ரெசிபி, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லேடிஸ் ஃபிங்கரோட பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்கேன் நான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளை கிளிக்